என்னோட ஆண்டு விழாவில் ஆடின ஞாபகங்கள்லாம் வருது. மீடியா மேசன்ஸுடைய சிங்கிந்தரை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. வணக்கம். அம்மம்மா வந்தது இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டங்கட்டி. ஸோ இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சில நபர்கள் வர இருக்காங்க. இந்த டீமை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருடைய ஃபேவரட்டான விஜய் சேது விளாக்ஸ்ல இருந்து நபர்கள் வந்திருக்காங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். ஓகே, ரிக்கி ப்ரோ, பிரஹதீஷ் ப்ரோ, பிபி ப்ரோ அண்ட் செலிபிரிட்டி சதீஷ் ப்ரோ. புது ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கேன், அதை பத்தி ஏதாவது கேட்பீங்களா? அதுதான் வந்திருக்காரு இன்னைக்கு. ஆமா, 96 விஜய் சேதுபதி மாதிரியே ஹேர்ஸ்டைல். நீங்க கூட ராயன் தனுஷ் மாதிரி இருக்கீங்க. உண்மையா தலைவர் ஹேர்ஸ்டைல் நம்ம பார்த்தனே கேட்டேன். நிறைய பேர் வந்து அசல் கோளார் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? சரி சரி. ஆனா நான் தனுஷ் மாதிரி இருக்கேன் பார்த்தேன். தெரியுது, நீ மூடு. எதனால செலிபிரிட்டி சதீஷ்? அதுதான் கேட்காதன்னு சொன்னா அதே கேட்பலன்றீங்களா? இல்லை ப்ரோ, செலிபிரிட்டி ஆகணும் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி ஆசை ப்ரோ. தூங்கும் போதெல்லாம் செலிபிரிட்டின்னு கத்துவேன் நான். செலிபிரிட்டி பைத்தியம் தானே அப்ப சொல்லுவாங்க. இல்லைண்ணே, ஒரு அப்படிலாம் பண்ணா அப்படிதானே நினைப்பேன். ஆமாம். அமாவாசை டைம்லலாம் வந்து நைட்டில் அப்படியே சுற்றுவேன் ரோட்லேயே. செலிபிரிட்டி ஆகணும். செலிபிரிட்டி ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, வெறும் பேச மட்டும் தான் செய்வேன், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அவரே சொல்றாரா? வெரி குட். அதான் ப்ரோ, என்ன மாதிரியான பேச்செல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ செலிபிரிட்டி ஆனா இப்போ நான் ஒரு ஆர்ஜே அந்த அம்பா சமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதில் நான் அம்பானி ஆவேன் சொல்லினே இருப்பேன். அந்த மாதிரி நான் சொல்லினே இருப்பேன். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் இருக்கு, அது என்னது? அதெல்லாம் அவருக்கு தெரியாதுண்ணே. அதெல்லாம் மேனிஸ்டர் சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, அது இருங்க ப்ரோ. அதாவது டீக்கு இல்லை ப்ரோ, பர்சனல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க ப்ரோ. சொல்லிட்டேன் ப்ரோ. வெளிப்படையா இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் தள்ளுங்க ப்ரோ. ப்ரோ சண்டே ஒரே நிமிஷம். ப்ரோ என்ன இது எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு? ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். பர்சனல்ஸ் பேச கூடாது தானே? நீங்க சண்டை போட்டுக்கலாம், ஆனா ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணாம. ஓகே. அப்ப தள்ளி நில்லுங்க, ப்ராப்பர்ட்டி ஒதுக்கி வைங்க. யார் இவர் ப்ராப்பர்ட்டின்றீங்க? நீ உங்களை சொன்ன ப்ரோ. சரி, ஓகே. ஏதோ சொன்னீங்களா அந்த இங்கிலீஷ் டேர்ம்? அது ப்ரோ அது திருப்பி சொல்லே இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர். முதல்ல மான்செஸ்டர் யுனைட்டட். நான் ஞாபகப்படுத்திட்டேன். அவரையும் எதுவுமே பேச மாட்டாரு ப்ரோ. நான் எப்பவுமே கொஞ்சம் vlog பாக்குறது இல்லையா நீங்க? பாப்பேன். அவர் அமைதியா இருக்கிறதுனால தான் வீடியோ நல்லா வருது. அப்படியா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து செம்ம கலாட்டாவா செம்ம பண்ணா இருக்க போது. வாங்க 4 பேர் சபதம் எடுத்துப்போம் எல்லாரும். வாங்க. லாஸ்ட்ல தான் நான் என்னன்னு சொல்லுங்க. சாபம் இல்லைங்க, சபதம் அப்படின்லாம் அவ்வளவுதான். ஓகே 1 2 3. நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாது ரோஜா பந்து. சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி உங்க டீமுக்கு பேர் வைங்க. ராபி, சாப்பி, ரிக்கி, பிரகீஷ், ஆர்பி. சானா சதீஷ், பீனா பாலபிரபாகர். சியா உங்க டீம் நேம். சி ஏ வெல்கம் சி. சரி சி வச்சு நல்லா தான் இருக்கு. சி சா பூ இல்ல வேணா தூ. ஓகே, சி அணிக்கும் தூ அணிக்கும் போட்டி ஆரம்பமாக போகுது. நல்லா விளையாடுங்க. நல்லா பண்ணணும். சரியா? நல்லா இருக்குடா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 பேரோட போட்டோ காட்டுறேன். நீங்க வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. விஜய் சேதுபதி அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், சூரிய அவர்கள். ஓகே. உங்களுக்கு யார் வேணும்? எஸ்டி அண்ணா. எஸ்டிஆரா? சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. சேதன். எதனால நீங்க சேதனை சூஸ் பண்ணீங்க? ப்ரோ சேதன் நம்மளதுல ஒருத்தர் மாதிரி இருக்கும், அவரோட கனெக்ட், அதனால சேதன் ரொம்ப பிடிக்கும். அப்ப எஸ்கே அவர்களை பார்த்தா அப்படி இல்ல. எஸ்கே அவர்கள் பார்த்தா அப்படின்னு நான் எப்படி ப்ரோ சொன்னேன்? அதுவும் இருக்கு ப்ரோ, அவங்க எடுத்ததுனால நாங்க சேதன் சொல்றோம். சரி, ஓகே. ஸோ 2 டீமுமே ஒரு நபர் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி நில்லு. ப்ரோ நான் வந்து 5 கேள்வி சொல்லுங்க. எதுக்கு கை தட்டினப்போ? அது எப்பவுமே ஷோ ஆரம்பிக்க போறாங்க அப்படி சத்தமா சொல்லிட்டாங்க அப்படினாலே இந்த ரவுண்ட் என்னன்னா 5 கேள்வி கேட்பேன் ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பஸ்ஸர் வந்து அழுத்தலாம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இங்க ஸ்கிரீன்ல காட்டுவோம். நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபைன். கேள்வி வந்து நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓடி வந்து பஸ்ஸர் அழுத்தணும். சரி தலைவா. முதல் கேள்வி, டி இமான் அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படம் என்ன? போடு உடைக்கிறாரு ப்ரோ அவரு. ப்ரோ ஓரளவுக்கு மெதுவா எப்படி ரொம்ப அது வேண்டாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் தெரியுமே. ஐயோ எனக்கு தெரியுமே. தெரியும். வாய் தெரியும் ப்ரோ. 5 நமிதா பாட்டு வருமே. ஏய் சீராதானா?
தமிழ் தமிழ் உண்மையாவே அதான் தமிழன் ஆ? தமிழன் தமிழன் கரெக்டா ப்ரோ? தப்பு. தமிழ்லாம் எப்படி வரும் ஃபர்ஸ்ட் படம்? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும். சொல்லுங்க. விசில். தமிழன் தாங்க கரெக்ட். விசில்னு சொல்லிட்டு பெருமையா வருது. தமிழன் தான் கரெக்ட். இல்ல ஆக்சுவலா அவர் அந்த படம் வரப்ப நான் இல்ல. சீ, இருங்க ஒரே நிமிஷம். அவங்க. இல்ல அந்த படம் ரிலீஸ் ஆறப்போ இது இல்ல. ஏய் சே வேறா கவனரா. இரண்டாவது கேள்வி. 2011 வேர்ல்ட் கப் நடந்தது இல்லையா கிரிக்கெட்? ஆமா. கொஞ்சம் பின்னாடி போங்க. 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் அச்சிரு. செரிமனில விஜய் ஆண்டனி அவர்களுடைய பாட்டு ஒன்று ஒலிச்சது. அது என்ன பாட்டு? ஆப்ஷன் உங்களுக்கான அச்சிரே. உங்களுக்கு தெரியுமா? அவன் தப்பா சொல்றாரு. option. ஆப்ஷன் ஃபார்முலாடா பாத்துக்கலாம்டா. அட்ராடா நாக்குமுக்கா. அது என்ன லாஸ்ட்ல என்னதுமா? மச்சக்கண்ணி. இல்ல தலைவா அதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி ப்ரோ ராயன் ப்ரோ ஒரு வாட்டி தான் சொல்லணும். ஓகே. 2011 ஒருவேளை இருக்குமோ? 5 4 சரி ஓகே நாக்குமுக்கா. பெரிய பாம் வேற கட் பண்றாரு. ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. டப்புன்னு சொல்லுங்க. ஏய் சீ சரி ஓகே ஓகே. வரல சொன்னா புரிஞ்சிக்க. அவங்களா திட்டுவாங்க உன்னை. நாக்கமுக்கா இஸ் தி ரைட் ஆன்சர். தலைவா நீங்க எந்த காப்பி அடிக்கிறாங்க தலைவா? ஓகே. இப்ப பேசுங்க. இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள? நான் அல்ட்ராவா செய்றேன். அது அவர் வேகமா வந்து ஓடுறாரு. உங்களுக்கும் இவருக்கும் என்ன முன்பகை இருக்குது? ப்ரோ அது கேட்காதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஒரு நிமிஷம். அது ஏன் கேக்குறீங்க? ப்ரோ ஒரு டீ கடைக்கு ப்ரோ போறோம். ப்ரோ என்ன ஷோ தானே? அது பர்சனலியா சொல்லலாம். ஏதோ ஒன்னு வெயிட்டா இருக்குது. தலைவா வெயிட்டா இருக்குன்னா அதை நாங்க பர்சனலா பேசிக்கிறோம். நீங்க இது அப்படி பண்ணாதீங்க. அப்படி ஆங்கர்னா கேம் மட்டும் நடத்துங்க. நீங்க இதெல்லாம் உள்ள கொண்டு வரீங்க. எனக்கு சாவுபயத்தை காட்டிட்டாங்க பாருமா. மூணாவது கேள்வி. இது வந்து ஒரு fill in the blanks கேள்வி. ஓகே? டேய் 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 நீலாம் அழுதாதடா நான் சொல்லிரோம்டா. முட்டி வலியா முதுகு வலிக்குதா? டேஷ் டேஷ் உன்னேதான். விண்ணால சென்றேனே. போட்டு தலைவா. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னே தெரியாது இப்போ உனக்கு. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் நான் சொல்ல. ஆப்ஷன் இல்ல இல்ல திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. தலைவா எங்களை கேளுங்க. ப்ரோ ராயன் ப்ரோ. முதல்ல क्वेश्चन ஒழுங்கா ப்ரோ கேளுங்க. ராயன் ப்ரோ ப்ரோ ஆப்ஷனே வேணாம் நான் சொல்றேன். ஏய் ஏய் ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுங்க யாராவது. நாங்க தான் பஸ் சொல்லுங்க. சொல்றாலே ஒரு நாள். உன்னாலே. ஆனா இப்ப கேள்வி அது கிடையாது. இப்ப நாங்க போடுவோம் பாருங்க கேள்வி. சி இதுல எந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்? இதுல ஏய் மாட்டி தமிழ்ல என் தலைவன் கெத்து. எனக்கு ஓகே எனக்கு தெரியும். சி சி ஷீ அப்படிங்கறதால சி சொல்றீங்களா? சி தான் இல்ல சி தான் கரெக்டா ஆக்சுவலா. ப்ரோ இது என்ன ப்ரோ? நீங்க சொல்லாதீங்க ப்ரோ. ரிக்கி ப்ரோ நீங்க சொல்லுங்க. இது என்ன? உன்னா லே இப்படி வர கூடாது. உன்னா லேவா அது? ஏய் உன்னாலே. எந்த ஸ்கூல்ரா? இது உன்னா லே. உன்னாலே. இது உன்னாலே. உன்னாலே கரெக்ட் ஆன்சரா ப்ரோ? ப்ரோ கரெக்ட் 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 சொல்லுங்க. இதா கரெக்ட்டா? இல்ல ப்ரோ அந்த இவன் அண்ணா பண்றீங்க அப்படி இருக்கேன் அந்த ஸ்பெல்லிங் ப்ரோ அவன். அண்ணா பண்றீங்க அப்படி இருக்கீங்க. ஆமா. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணா ப்ரோ. அதுவும் கரெக்ட் தான். ஆனா நீங்க இத வந்து கரெக்ட்டா தான் புரிஞ்சிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர். ஷீக்கு 1 பாயிண்ட், 2க்கு 2 பாயிண்ட். 2 பாயிண்ட்ஸா? டூடா. ஏயா ஏன் கொட்டிக்காரன். டேய் இன்னும் क्वेश्चनே சொல்லடா. பாட்டோட அடுத்த லைன் பாடுங்க. நான் அப்புறம் கேள்வி கேக்குறேன். மலையாளி உட்டுக்காரா. மலையாளி எங்கடா உட்டுக்காரா? மலையாளன் ப்ரோ அது எனக்கு தெரியாது ப்ரோ. அந்த சாங்ஸ் கேக்குறது இல்ல ப்ரோ. நாலாவது கேள்வி மறுபடியும் ரிப்பீட் okay. பண்றேன். கேட்டிட்டு பஸ்ல எடுத்துங்க. ready. நீங்க ரெண்டு பேரும் அங்க போங்கல. பின்னாடி போங்கல. அந்த போர்டு கிட்ட போங்கல ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்களும் போங்க ப்ரோ. ரெடி ரெடி. ஓடி வந்து அடிக்க போறானுங்க உடைய போகுது அது. ஏயா ஏன் கொட்டிக்காரா என்ற பாடலில் ஏய் இருங்கங்க டிவிஎஸ் எக்ஸலில் கமல்ஹாசனுடன் நான் அழுத்தவே இல்ல. சொல்லி முடிக்கவே இல்ல. நான் அவன் தான் ஊறாரு. சொன்னேன்ல லாங்கல நிப்பாட்டாதீங்க. இது எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுச்சோ பாருங்க. என்ன கேள்வி கேட்க வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? கமல்ஹாசன் பின்னாடி உட்கார்ந்தது யார் அதான்? யாரு அவங்க பேர் என்ன? யாருன்னு கிடையாது. அவர் கூட இல்லீகலா அந்த வண்டியில போனது எத்தனை பேர் மொத்தமா? மொத்தம் 4 பேர். மொத்தம் 4 பேர். என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ நான் தான் வீடியோ நிறைய வாட்டி பாப்பேன் ப்ரோ. 4 பேர் தான் ப்ரோ போவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் அவர் அழுத்திட்டாரு ப்ரோ. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஓடி வரணும் அங்க இருந்து. அவர் எப்படி? அவர் வந்து நீங்க இதுல வந்து இவர் என்னது அத்லீட்னு வேற சொன்னாரு. ப்ரோ ரன்னிங் ரேஸ் ட்ராக்ல தான் ஓடுவேன். இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஓடுறேன். நீங்க முதல்ல ஸ்டாண்ட்ஸ் எப்படி நிப்பாங்க? ரன்னிங் ஸ்டாண்ட்ஸ் அதை பண்ணுங்க. இப்படியா நிப்பாங்க? இது கொக்கோ விளையாடும் போது இது பண்றது இது. இது கொக்கோ क्वेश्चनடா. சரி அது நான் கொஞ்சம் இதாயிடுச்சு டைம். ப்ரோ ஏன் Okay. அசிங்கப்படுறீங்க? 4 is the right answer. ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கையெல்லாம் தட்டாதீங்க. ப்ரோ ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ ஆக்சுவலா. அப்படி ஓடாம அழுத்துற மாதிரி ஏதாவது ஈஸியா பண்ணணும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அதான் பஸ்ஸர். பக்கத்துல இருக்கவங்க முத்தம் அப்படி கொடுக்கணும். முத்தம் கொடுக்கணும். ஆமா அதான் பஸ்ஸர். இப்போ நீங்க வந்து எல்இடி வால பாக்குறேன்னு திரும்பினீங்கன்னா வாயில முத்தம் கொடுத்துறாரு. அதையும் பாத்துக்கோங்க. ரெடி தான். அதுக்கும் ரெடி தான் அவங்க. எதுவா இருந்தாலும் சரி வின் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. ஓகே எனிவேஸ் 2 அணி தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. முத்தம் கொடுக்கணுமா வேணாமா? நீங்க குடுத்துக்கோங்க. சரி இல்ல நான் கேக்குறது. டேய் கேம் வின் பண்றதுக்கு யோசிறா என்னடா முத்து. கேள்வி கேக்குற இருங்க. சரி கேளுங்க. லாஸ்ட் क्वेश्चन. சரி கேளுங்க. அர்ஜுனர் வில்லு பாட்டுல விஜய் ஓட்டிய ஜீப்ல மொத்தம் எத்தனை டயர் இருக்கும்? ஏய் முத்தம் கொடுக்க சொன்னாரு. முத்தம் கொடுக்க சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க?
முத்தம் கொடுக்கறதா பஸ்ஸர்னு நான் சொல்லிட்டேன். வேகமா ஓடுறவங்க தான் வின் பண்ணணும்னா ப்ரோ அப்படி அப்படி நீ ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. முத்தம் கொடுத்து ப்ரோ அப்ப எங்க அசிங்கமா சொல்றீங்களா? ஆமாடா. ஆமாடா. ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக ப்ளீஸ். முதல்ல அவனுக்கு என்ன கேள்வின்னே தெரியாது, உனக்கு முத்தம் கொடுக்க தான் தெரியும் இப்போ. ஸ்டெப்னியோட சேர்த்து 5 டயர். கில்லி படத்தை எத்தனை ஒக்கடுமா பார்த்துட்டான் சமாளி. முத்தம் கொடுத்துட்டு சொல்லுங்க. கையை வைக்க கூடாது. ஏய் கையே வைக்காது. நீங்க முத்தம் கொடுத்துட்டு கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க ப்ரோ. அப்படி ஒன்றும் வேணாம் ப்ரோ. வச்சுக்கிட்டேன் bro. என்னடா நிகழ்ச்சின்னு நாங்கெல்லாம் கொஞ்சம் decent ஆ ஓகே. என்ன ப்ரோ கட்டி பிடிக்க சொல்றீங்க, முத்தம் கொடுக்க சொல்றீங்க? சி முத்தம் கொடுக்குறீங்க 2 தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இது கரெக்டான ஆன்சர். இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ்? 2 3. எப்படி 3 ஆச்சு? 3 கேள்வி கரெக்டா பதில் சொன்னாங்க. ஆக மொத்தத்துல 2 அணி தான் வின் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். ஏய் சி. இப்போ வந்து உங்களுக்கான பரிசு அதுல இருக்கு ப்ரோ. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆமா வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள காசு இருக்கு. 199 ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. நீங்க எடுங்க ப்ரோ. இன்னைக்கு எஸ்கே அண்ணா என்ன பண்றாரு மட்டும் பாரு. இருங்க அதான் சொல்றேனுங்க. ஐயோ ஏசப்பா காப்பாத்தாம போயிட்டியே. 1999 ரூபாய். அது அவங்களுக்கா? அது அவங்களுக்கு கிடையாது. அது அனாமத்தா போயிருச்சு அவ்வளவுதான். ஆனா அது அவங்களுக்கு. யாருமே எடுக்காத இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? அதுல மட்டும் அதிகமா வச்சிருப்பீங்க. தெரியும் தலைவா. இதான் காலம் ஃபுல்லா 4000 ரூபாய் இருக்குது. 3999 ரூபாய். அடுத்த ரவுண்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க். நீங்க எதை சூஸ் பண்றீங்க ப்ரோ? உங்களுக்கு கீபோர்டு வேணுமா? இது என்னது ப்ரோ? அது ரிக்கி நல்லா பண்ணுவானே. யாருக்கு வேணும்? சிங்சான் யாருக்கு வேணும்? கீபோர்டு ரிக்கி யாருக்கு? உன் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கடா. நான் இது வாசிக்கிறேன். கீபோர்டு வாசிக்கிறேன். ஏய் ஒரு விஷயம் தெரிஞ்சா பண்ண ஆர்ஜேவே அப்படிதான் பண்ற நீ. ஓகே ப்ரோ நீங்க அந்த சைடு போங்க. நீங்க இந்த சைடு வாங்க. எதுக்கு? நீங்க இந்த சைடு வாங்க. சொல்றது கேளுங்க. நல்லதுக்கு தான்டா சொல்றாங்க. போங்க இப்படி வாங்க. ப்ரோ இவர்கிட்ட நான் ஒரு பாட்டு சொல்லுவேன். அவர் வாசிக்கிறதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லுவேன். அதை நீங்க வந்து இது பண்றதை அவர் கண்டுபிடிக்கணும். செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரி அவ்வளோ வரும்? இந்த பேரு வாசிக்க தெரியலனா கீபோர்டை திருப்பி மோலாண்டி கண்டுபிடிச்சிருவேன். உன்னை காமெடி பண்ண சொல்ல. நீ இது பண்ணு, இது பண்ணு. சூப்பர். டன் 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 டன். கிட்டத்தட்ட அதேதான்டா டன் டன் டன். போடுங்க. போடுன தத்தாகாரத்தை வச்சு எடுக்கிறானே ஒருத்தன். இது வந்து இவர் வாசிக்கல. இப்ப இந்த பாட்டு நான் சொன்ன பாட்டை பாடிட்டே வாசிப்பார் பாருங்க. பாடுனே வாசிங்க. கொடியவனின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க. இது எப்படின்னா வரும்? வராதாடா இது? ப்ரோ இது பாரு கொடியவனின் கதைய முடிக்க. ஆமா என்ன ஒரு மாதிரி பண்றேன். நீ நார்மலா நடந்துக்கிறேன். இப்ப அடுத்த டீமுக்கு போயிடலாம். இவர்ட்ட சம பாட்டு. ஆக்சுவலி சூப்பர் ப்ரோ. இவர் இசை கொஞ்சம் இதுல இருப்பாரு. கண்டுபிடிக்கல இல்லையா? கண்டுபிடிக்கல. பாடிட்டே வாசிப்பாரு. ஆக்சுவலா ப்ரோ கேர்ள்ஸ்லாம் வந்துருவாங்க ஃபுல்லா. இப்பயே சொல்லிட்டாரு பாட ஆரம்பிச்சா. பாடட்டும். அப்படியே வராங்க பாப்போம். நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே. ஏய் கரெக்ட்டா. அவ்வளவுதான். நல்லாதான் வாசிச்சாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான். சொன்ன உங்களுக்கு தெரியும், கேட்ட அந்த ஆளுக்கு தெரியுமே தவிர்த்து சுத்திக்கிற யாருக்குமே தெரியாது. என் ஆளா கண்டுபிடிச்சா அப்பவே. என்னன்னு அந்த லேடி சாடுறதே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு. அந்த மாதிரி வச்சாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இது ரவுண்டு கிடையாது. ப்ரோ இது என்ன விளையாட்டு பண்றீங்களா? சீ நீங்க அங்க போங்க. நீங்க இங்க வாங்க. இந்த பேரை தேவையில்லாம வச்சு விட்டு அசிங்க பாத்தீங்கன்னு. முதல் ரவுண்டோட வின்னர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அணி தான். ஏய் சி. ஸோ 2வது ரவுண்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான செலிபிரிட்டிஸ் சூஸ் பண்ணிடுங்க. முதல் செலிபிரிட்டி சாய் அபியங்கர், அனிருத் அவர்கள், ஹிப்ஹாப் தமிழா. ஓகே யாரு? ஆதி அண்ணன் தான். இரு விரல் முறிஞ்சிர. ஆதி என்ன நாங்கடா. ஓகே ஆதி அண்ணாவோட ஃபேன்ஸ்ன்றதுனால உங்க 2 பேருக்கு டை பிரேக்கர் வைக்கிறேன். யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஆதி அண்ணா பாடின ஒரு ராப். இரு விரல் மறிந்திர மோதிர மறிந்திர எனக்கு விழுந்து வைத்தேன் காதில் வைத்தேன் காதில் பைத்தியக்காரனா. நீங்க சும்மா வருது. மீண்டும் ஒரு முறை எங்க மீசைய முறுக்க வந்திருக்க முடிஞ்சா தடுத்து நிறுத்துது. அதோட இது ஃபாஸ்டா இருந்ததுனால உங்களுக்கே கொடுத்துறேன் நானு. அவரோட கான்ஃபிடன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன் தல. அவன் பைத்தியக்காரன்லாம் பாடுனானே. ஏய் அப்பலாம் சொல்லி நான் பைத்தியக்காரன் பாடுனீங்க. ப்ரோ அதெல்லாம் சொல்ல நடுவுல பாடுனாங்க. இது நீங்க டிவி அம்பையர் வச்சு போடுங்க. ப்ரோ ஃபுல்லா புரிஞ்சிக்க முடியாது. ஆதி அண்ணன் அதான் அப்படி பண்ணு. உங்களுக்கு யார் வேணும்? லேட்டஸ்டா இசை அபியங்கர். ஆமா ஓகே வச்சுக்கோங்க. அனிருத் சார். நாங்க 4 பேரா. அனிருத் சார் நான் வச்சுக்கிறேன். ரவுண்டோட பேரு காப்பிரைட். புதுராகம் அழைப்பதாலே நானும் இறைவனே.
நீங்க எல்லாமே யூடியூப்ல தான் இருக்கீங்க. எதனால ஆமா. காப்பிரைட்ஸ் போடுறாங்க? காப்பிரைட்ஸ் ஏன் போடுறாங்களா? மத்தவங்க பாட்டை யூஸ் பண்ணா காப்பிரைட்ஸ் அடிச்சிடறாங்க. அதேதான், மத்தவங்க பாட்டை யூஸ் பண்ணாம அவங்களோட லிரிக்ஸ்ல நம்ம வேற சம்மந்தமே இல்லாத பேர்லாம் வச்சு பாட போறோம். அதான் ரூல்ஸ். கண்டமேனிக் பாடலாம். இப்போ உதாரணத்துக்கு ரிக்கின்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு பாட்டு சொல்லுங்க ஏதாவது. கருத்தவளா கலிஜா. ரிக்கி 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 அப்படி பாடணும் நான். ரிக்கின்ற வார்த்தையை வச்சு 90 செகண்டுக்கு அவங்க காதுல சொல்ற எல்லா பாட்டையும் சொல்லி உங்க டீம்மேட்டை கண்டுபிடிக்க வைக்க போறீங்க. சரி ஓகே. ஓகேயா? உங்க டீம் பேரு சி. ஆமா. சீன்ற வார்த்தையை வச்சு அவங்க சொல்ற என்ன பாட்டா இருந்தாலும் அதை சி சி சின்றத மட்டும் வச்சு அவர் என்ன பாட்டு கண்டுபிடிக்க வைக்கணும். ரெடி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சி 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 சி. ஏய் டீம். சொல்லு. அப்படி அந்த இது இந்த சி பாட்டு. சி 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 சி. காவா உள்ள காலடி காதுக்குள்ள ஓடி. யோ போனப்ப அவர் அடுத்த பாட்டுக்கு போயிட்டாரியா? அடுத்த பாட்டு. சி ஒரு பாயிண்ட். சி 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 சி. கீரிக்கி முட்டை கலக்கி. சூப்பர். முட்டை கலக்கி. ஆமா. 2 சி 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 சி. சி சி சி. மாமா சிரிக்காம சொல்லுமா. அம்மா அப்புறமா சிரிக்கலாமா ப்ளீஸ். 10 ஒரே சாங்ல தப்பா பாடுறாங்க ப்ளீஸ். ஒரே பிரதர் தப்பா பிரதர் கன்சோல்ல தப்பா பாடுற. 4 சி 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 சி. தெலுங்கு பாடுறா நாங்க 4 பேர் எங்களுக்கு பயங்கர யாது. ஓகே டைம்ஸ் அப். ஏய் சூப்பர், குட் ஒன். சி நீங்க ஃபுல்லா தூன்ற வார்த்தையை வச்சு தான் பாட போறீங்க. சரி ஓகே, உங்களுக்கான 90 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ. அதே மாடுலேஷன்ல பாடுறாங்க. மறுபடியும் சொல்லு. கட்டிப்புடிக்கா கட்டிப்புடி கட்டிப்புடிடா கட்டிப்புடியா? தன்னால். ஓகே, கட்டிப்பிடி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம். ஏங்க அந்த பாட்டை கண்டுபிடிச்சார். அடுத்த பாட்டு போங்க. வேற கேக்கலங்க இப்போ. இவங்க லவர்ஸ் மாதிரி இவங்க பின்னாடி யோ, 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 நீ கேளு, யோ. டிஸ்டர்பன்ஸ். து 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 து. ஏ வாடா வாடா பையா ஏ போயா. து 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 து. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சுடா. வா. ஏய் நம்ம அடுத்து. போங்க அடிச்சிட்டாங்கடா. து 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 து. ஏ முதல்லக்கு தானடா. அவ்வளவுதான் ஸ்ரீகாந்த் தேவா பண்றா சதீஷ். எனிவேஸ் இந்த போட்டியை நீங்க முடிச்சீங்க, வின் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதானா? இவன் ஏங்க வயிறு எறிறான்? இந்த போட்டியோட வெற்றியாளர்கள் தோ. ஓகே ஓகே பரல சரி தானே. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ரீகன்சிடர்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். என்னங்க ஏய் சி பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். பரவாயில்ல. ஆஜனா ஏமாத்தல எங்களை. ஓகே, ஆதியா நான் வேணும் ராப் பாடி கேட்டிங்க. பரவாயில்ல சிடி மாதிரி இருக்குல்ல. ப்ரோ நீங்க என்ன வின் பண்ணிருக்கீங்க? நீங்க பாருங்க. ஆண்டவா ஏசப்பா எதுவும் வரக்கூடாது ப்ளீஸ். எதுவும் வந்துடக்கூடாது. இசை அபியங்கர் ஐயா ஓபன் ஆயிருக்கா? சாரி ₹399 ரூபாய். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அனிருத் அவர்கள் என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தத்தி தலைவாணி. ஆக மொத்தத்துல வந்து வின் பண்ணது 2 ரவுண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 அணி தான் வின் பண்ணிருக்காங்க. நீங்க டீம்மேட் தெரியல ஆக்சுவலா. ஓகே, அடுத்த ரவுண்ட் போயிடலாம் ப்ரோ. ஓகே. அடுத்த ரவுண்டோட பேரு சித்திரம் பேசுதடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. ஒரு சாக்லேட் பாயோட பிக்சர்ஸ் வந்து நான் பிபியோட போட்டோ இதுல கிடையாது. ஓகே, 3 சாக்லேட் பாயோட போட்டோ. ஃபர்ஸ்ட் அப்பாஸ் அவர்கள். தலைவா இங்க காட்டவே மாட்டீங்க, பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்பாஸ் சூப்பர். மேடி சூப்பர். ஏய் சுமர். அது பிரசாந்தா தான் இருக்கும் கண்டிப்பா. சூர்யா அவர்கள். சூர்யா எங்க சாக்லேட் பாய்னா கேட்காதீங்க. இல்ல சாக்லேட் தான் உண்மையா அவரு. சாப்பிட்டு பாத்தியா? யார் வேணும்? யாருக்கு யார் வேணும்? இப்போதைக்கு நிறைய சம்பாதிக்கிறது வந்து சூர்யா சார் தான். அதனால அவர்கிட்ட தான் அதிகமா காசு இருக்குமோ அந்த நம்பிக்கை தான். இப்போ வந்து பிடிக்கும் எர்ரா. மேபி சூர்யா சார் நிறைய வச்சிருக்கலாம். நீங்க சொல்லுங்க. மேடி. ஓகே, நாங்க சூர்யா சார். மேடி எதனால சூஸ் பண்ணீங்க ப்ரோ? ஆடிட்டு அதிகமா இருந்துச்சு நான் என்னடா பண்றது. நீ இது மாதிரி சொல்லினே இரு, எதையும் எடுக்காத. இது என்ன பண்றது அது என்ன பண்றது. ஷியோரா உங்களுக்கு அப்பாஸ் வேண்டாமா? ஏய் இருங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆமா. ஏய் கருப்பு இட்டுடா. காதுல சொல்றாங்களா நிறைய காசு எடுத்துட்டாங்களே என்ன பண்றது இப்போ. இதெல்லாம் இந்த ரியாக்ஷன். தலைவா இந்த ஆக்டிங்லாம் ரிக்கி சூப்பரா பண்ணு. ஏய் பண்ணு, நீ பண்ணு. அது பண்ணு. அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம அப்பாஸ் மாத்திக்கலாமா வேணா? ப்ரோ இப்போ மாத்திக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எடுத்தது தான். வாப்பாஸ் அமைதியா இரு.
ஒரு பாட்டு வந்து நான் காமிப்பேன் ப்ரோ. அதை வரைஞ்சு உங்க டீம்மேட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் எல்லாரும் நாங்க தான ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும். ஆமா போங்க. சதீஷ் ப்ரோ நீங்க வாங்க. போ வயசுல பெரிய வந்தானே போ. டேய் நான் யூத்னு சொல்றா. நீ என்ன ப்ரோ பண்ணணும்? வரைஞ்சு காட்டணும். ஒரே நிமிஷம். இப்போ இந்த பாட்டை நீங்க வரைஞ்சு காட்டும் போது நடிச்சு காட்டக்கூடாது, நம்பர்ஸ் எழுதக்கூடாது, ஆல்பபெட்ஸ் எழுதக்கூடாது. ஆல்பபெட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அவர்ட்ட. இல்ல நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. இல்ல நான் சொல்றேன். அதாவது ஒரு டீ கடைக்கு போனோம். அந்த டீ கடையில அப்ப அந்த டீ கடை கதையை சொல்ல மாட்டீங்க. அது லாஸ்ட்ல. சரி ஓகே ஓகே. ஐயா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 60 செகண்ட்ஸ் டைம் ஓகேயா? ஓ அப்படியா? அப்படியானா பின்ன அவர் வரைஞ்சிட்டு யாருக்கு அவர் கஞ்சி வெதன் போய்டுவார் வீட்டுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கடல் சூரியன். நிலா அது வானத்து மேலே. அப்பெல்லாம் கை காட்டக்கூடாது. நீங்க வரைஞ்சு மட்டும் தான் வரைஞ்சு மட்டும் தான் சொல்லுமா. நிலா ஸ்டார். நிலா காயுது. காயலையா? ஏய் அப்ப கடையில போடு. கைதான். காமெடி வேண்டாம். இல்லப்பா கடையில பா அப்படி. -1. சரி ப்ரோ சாரி ப்ரோ. நிலா கடல். நிலா அது வானம் காற்று மலை. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். ஓகே. டக்குனு ஏதாவது வர தலைவா. நிலா மூஞ்சி. நிலா பெண். ஏய் இல்ல புதுசா வீடு கட்டினா வைப்பாங்களா அது? புது வீடா? இருடி உனக்கு வர. நிலா சோளக்கொலை பொம்மை. 10 நிலா 9 நிலாவே அது நீதானா? நிலா பெண். 6 தலைவா ஏதாவது 4 3 2 நிலவே அது 1. நீதான். இந்த பாட்டு என்ன நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரினா இப்படி தான் வரைவாங்களா? சரி நீ வா. இல்ல அப்படி வரைய கூடாதா? இது நல்லா தான் இருக்கு. இங்க வந்து வரைஞ்சு காட்டுங்க. நேத்து ராத்திரி அம்மாவை வாய் பேசல சூனிய பொம்மை வரி. சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க. அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அதாவது அவனே வரையறான்னு நினைக்கிறேன். ஓ மரம். ப்ரோ போர்ட்லயே சூனிய வைக்கிறான் ப்ரோ அவன். ஐயோ நேத்து ராத்திரி அம்மா பாட்டு வரைய சொன்னேன். நேத்து ராத்திரி அம்மாவா? அது கப்பல்ல தானே போவாங்க அந்த பாட்டுல? டேய் நேத்து ராத்திரி அம்மாடா. இந்த பாட்டு சொன்னே ஓடுற நரியில அது ஆமா அது இல்லையா அது? பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு. Bro, அந்த எனக்கு ஓல்ட் சாங் கொஞ்சம் இதா இருக்கு. நிலாது வானத்து மேல பாடுறீங்க நீங்க. அதுக்கு சரி ஓகே விடுங்க. உங்களோட இதுக்கு போயிடலாம். ஓகே. அந்த பக்கம் வைங்க. இவங்க இதுக்கு பார்க்கணும். அவனுக்கு கண்ணு தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியாது. நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரோ. ப்ரோ அவனுக்கு படிக்க தெரியாது. காதல ஓகே. ஏய் கண்டுபிடா இப்போ. ஆளு நடக்கறாங்க, ஓடுறாங்க. பெண்ணு முடி கொட்டுது. வேண்டல். சடை பண்ணிருக்காங்க. பேன் சீப்பு. பெண் பூ இலை. போர்டுகள்லாம் ஒரு சுத்தி போட்டுருவேன். நீ கண்டுபிடிக்க முடியுமா முடியாது? பாரு நல்லா பாரு. பேனு இலை. பேனலை. பொண்ணு தலையில பூவு. பூ இலை. இலை. தட்டு. கொட்டை. சொந்தன ஒண்ணு தான வரைஞ்சிருக்கணும். இது என்ன கண்டுபிடிக்கலன்னா டீ கடையில என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. ஓகே. ஏய் கண்டுபிடுடா. இங்க பாருடா என்னடா இது? இது என்னடா? இது என்னடா? என்னடாலாம் கேட்கலாமா? தலைவா நான் ஆர்ஜனா உனக்கு இது பண்றீங்களா? அவன் என்னடா அது கண்ணு அடிக்கிறான். நீங்க கம்முன்னு பாத்துட்டு இருக்கீங்க. 10 9 8 7 2 1 பூ இலை. பூ இலை. அவள்டா ஏய் ஓட்டதே அவள்டா. ஏய் உங்க கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்ன பூன்னு கண்டுபிடிக்க மாட்டியா நீ? இது என்ன பூன்னு கண்டுபிடிக்க மாட்டியா? மல்லிகை பூ. இப்ப மட்டும் வாயில வருது. இது என்னது? என்ன பண்றா அது? மல்லிகை மொட்டு மனசு தொட்டாடா. மல்லிகை முட்டை. பட் நல்லா தான் ப்ரோ வரைஞ்சீங்க. ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கல இல்லையா? பிபி ப்ரோ நீங்க வாங்க. இன்னும் ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கல. நீங்க வாங்கனா இப்ப நான் வந்து அவனை கண்டுபிடிச்சிருவாங்கடா. அதை கண்டுபிடிச்சாதான் பாயிண்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு. தலைவா அவர் ஒரு மாதிரி முத்தம் கொடுக்கலாம் வைப்பாரு. நீ வரிஞ்சிரு ஒழுங்கா. பூனா என்ன பூ வைப்பாங்க? ஒய்ஃபுக்கு மல்லிப்பூ தானே வைப்ப நீ. அப்படி எதுக்கு? ரோசாவும் வைக்கலாம். இவன் ஒரு பைத்தனா. ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ். நீ தலைவா கரெக்டா வரி. கரெக்டா வரைவா. வாங்க வாங்க வாங்க. 7 நம்பர் டோனி. என்ன டோனி சைடுல போறாரு? ஏய் மின்னல். ஏய் அப்படியே அது. ஆமா. சரி கண்டுபிடி. தெரியல. தலைவா இதுக்கு மேல இதுக்கு எதையுமே வரைய முடியாது தலைவா. அளவுக்கு தான் சொல்லிருவேன். கேம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ப்ரோ இதுக்கு மேல இது எதையுமே வரைய முடியாது. பேசக்கூடாது. சொல்லுங்க. அது நேதன் மட்டும் கேட்கலாமா? அது எதுவுமே தெரியல. அதுவும் 30 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும். மின்னலே அதுவா? அது வேற இசையில தான் பாடுவாரு. மின்னல் ஒரு கோடி. மின்னலை பிடித்து
மின்னலை பிடித்து இஸ் ரைட் ஆன்சர். 2 அணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 3 அணில இருந்து ப்ரோ வாங்க. இன்னைக்கு என் மச்சான் கலக்குவான். நீ என்ன பண்ண போறன்னு பாக்கலாம். ரெடி? அவனுக்கு முதல்ல அந்த பாட்டு தெரியணும், அந்த பாட்டு என்னன்னு புரியணும். ப்ரோ ரொம்ப ஓல்டா? இலை 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 சங்கு 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 ஊதுறது. போட்ரா போட்ரா. சங்கு ஊதுறது. போட்டுடா. சங்கீத சீரங்க சங்கு 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 சங்கம் சங்கமம் சங்கமம் மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? வஸ்தான் மைக் வஸ்தான். நீ பேச மைக் உடைஞ்சிச்சு. பரவாயில்ல நீங்க வரீங்க. அலாவுதீன் பூதம். அலாவுதீன் சொல்லு. அலாவுதீன். டேய் வாத்துடா அது. சங்கு சங்கு கடல்ல போற வாத்துடா. சங்கு. bro, இருங்க ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஏய் சங்கு 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 ஏதா சொல்றா ப்ளீஸ். புள்ளி வச்சிட்டே இருக்கா புள்ளி. சங்கு சங்கு சங்கம் அத ஊத போறாங்க. சாம்சங் சாம்சங். சங்கீதி சங்கின்று இப்படி எல்லாம் காட்டலாமா? இப்படிலாம் சங்ககிரி ஐயா, சங்க. ஊதுங்கடா சங்குன்னு ஒரு பாட்டு கேட்டதே இல்லையா? சங்கு ஊதுன்னுலாம் சொன்னியேடா. அப்ப நீ ஊது மேல ஃபர்ஸ்ட் எழுதணும். நீ ஏன் சங்க போட்ட? நான் அப்ப சங்கல தானே வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன வச்சோ அதான் பண்ணனும். நீ ப்ரோ டிஃபிகல்ட்டா நீங்க பண்ண. சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. உங்க மேல தப்பே கிடையாது ப்ரோ. இல்ல நான் சங்குன்னு யோசிச்சேன். அது எப்படி ஊது? சரி ஓகே, என் மிஸ்டேக் தான். இந்த போட்டியோட வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அணி. ஓகே, 2 அணி எவ்வளவு வின் பண்ணிருக்கீங்க பாருங்க. தலைவர் எல்லா தடவையும் நீ தான் பார்த்த பேடா வந்துச்சு. இந்த தடவை நான் பார்க்குறேன். இருக்கிறது தானே வரப்போகுது. எனக்கு புரியலையே. இல்லைன்னா மாத்திக்கலாம்ல. அதெல்லாம் மாத்த முடியாது. எடுங்க ப்ரோ. 4999 ரூபாய். இப்ப அவங்களுக்கா? ஆமா, அதுல பாருங்க. ஆடிடா 9990. வேலை. இப்ப இதுல என்ன இருக்கு தெரியுமா? அப்பவே சொன்ன அப்பாஸ் எடுத்துக்கலான்னு. அப்பயே நினைச்சேன் அந்த வாயை போகும்போது. அப்பவே அப்பாஸ் எடுங்கன்னு சொன்னேன். சொல்லல. நான் வந்து அப்ப நீங்க சொல்ல சொன்னாரே அந்த ஆக்டிங் மட்டும் பண்ணி அப்படி பண்ணீங்க. அதுதான் பண்ணீங்க. நிஜமாவே ஜெனியூனா நீங்க யாராவது எடுக்கணும்ன்றதுனால தான் நான் அப்படி பண்ணேன். பட் ஆனா நீங்க வாய்ப்பை தவற விட்டீங்க. மொத்தமா நீங்க வின் பண்ண அமௌண்ட் 5597 ரூபாய். என்னடா சோ ப்ரொடியூசர் அடிக்கிறியா? காசு அடிச்சிட்டாங்க. நீங்க நான் தான் எதுவுமே இல்ல இருந்தாலும் கொஞ்சம் வேணா கொடுத்துட்டு போ. என்னால கடைசியா சொல்லுங்க தலைவா. சரி ஓகே. பட் இருந்தாலும் இல்ல, என்டர்டெயின் பண்ணல. இல்ல, நீங்க- உங்களுக்காகவே ரெண்டு அது காசுலாம் கொடுக்க முடியாது. காசெல்லாம் கிடையாது. இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 9000 ரூபாய். ஐயோ அது இல்லையா, எனக்கு நான் ஜெயிச்சது கூட நான் தோத்து கூட கவலைப்படல. நீ ஒரு மாதிரி பண்ற தெரியுமா? எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தலைவா நான் ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிட்டேன். சரி தலைவா அப்படியாவது. அண்ட் இந்த எபிசோட் ஆஃப் சிங் இன் தி ரெயின் முடிவுக்கு வந்துருச்சு. நால்வரும் இங்கே வாருங்கள். ப்ரோ எனக்கு வந்து மனசு உறுத்திட்டே இருக்கு. டீ கடையில் என்னதான் ஆச்சு ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ, வீட்டில் 1008 ஓகேவா? இப்போ உங்க பேமெண்ட் போடுவாங்களா இன்னைக்கான எபிசோடுக்கு? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு உங்களுக்கு. வல்லூர் கோட்டம் ஜங்ஷன்ல திரும்பும்ல அங்க ஒரு டீ கடை இருக்குல்ல, ஆமா, முக்கிலே அது பின்னாடி ஒரு இடம் இருக்கும். ஆமா 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 அங்கேதான். அந்த முக்கில திரும்புற டீ கடையில விக்கி அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு? எதுவுமே உண்மையாவே எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வந்து கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கினேனே என்ன பத்தி ஃபர்ஸ்டே பெருமையா பேசுறேன்னு சொன்னீங்க. ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ ஃபேன் ப்ரோ. வைப் ப்ரோ. ஏய் விடுங்கடா. தொண்டை ரொம்ப கவுதடா. ப்ரோ வேற ஏதோ பண்றீங்க. ஏய் ஸோ எல்லா வாரமும் நிகழ்ச்சியை வந்து நான் தான் முடிச்சு வைக்கிறேன் இல்லையா? ஓகே. எனக்கு வந்து ரிக்கி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும்னு ஆசையா இருக்குது. ஒரு ஆங்கரா கமான். ஸோ சூப்பர். ஸோ இன்னைக்கான எபிசோட் நல்லா பார்த்துருப்பீங்க. மச்சான் ஃபேன் செம. ஓகே சார், இன்னைக்கான எபிசோட் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரே சார் ஆங்கர் ஆகி ரொம்ப கஷ்டம் தான். போறேன்டா இது ஷோ முடிங்க. ஸோ இன்னொரு எபிசோடில் உங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.